இந்த நாளின் செய்தி என்னன்னா, கடந்த நாட்கள்ல ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு பேசின வார்த்தை என்னவென்றால், எனக்குள்ள உணர்த்தின வார்த்தை, எதை பேச வேண்டும், தொடர் போதனையாய் நாம பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பேசுற வார்த்தைகள், நாம் பேசுற வார்த்தைகள். ஒருவேளை அவருக்கு காது கொடுத்து கேட்க முடியலையான்னு தெரியல. அல்லேலூயா. நான் பேசுறது அவருக்கு காது கொடுத்து கேட்க முடியல, அதனாலதான் கர்த்தர் பேசுறார் அப்படின்னு தெரியுது. எனக்கு கன்ஃபார்மா இந்த வார்த்தை தான் பேசணும்னு எனக்கு ஆண்டவர் தெளிவா காட்டிட்டார். கர்த்தர் சித்தமானால் இந்த வார்த்தையை குறித்து நாம் பேசுற வார்த்தைகள், உதடுகளினாலே, நாவினாலே, ஸ்தோத்திரம், இந்த வாயினாலே பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், வெள்ளி தட்டின் பொற்பழங்கள். வெள்ளி தட்டின் பொற்பழங்கள். எடுத்து படிங்க நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பிதாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வதி. இந்த வார்த்தை மூலமா தேவனாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பிரைஸ் தி லார்ட். இந்த மனிதன், இந்த மனிதனுடைய ஆத்துமா, மனிதனுடைய இருதயம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெள்ளி தட்டிற்கு. எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அந்த இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், பொற்பழத்திற்கு. எப்படி? பொற்பழம். என்ன பழம்? ஆமா, பொற்பழத்துக்கு ஒப்பா இருக்கிறது. பாருங்க, இந்த வெள்ளி தட்டாகிய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் பொற்பழங்களா இருக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிகாரம் மத்தேயு 34, 30. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். போதும். பாருங்க, இங்க ஆண்டவரே சொல்றாரு, இறுதி என்னமா? நல்ல பொக்கிஷம். அது என்னது? இருதயம், வெள்ளித்தட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வெள்ளித்தட்டுக்குள்ள இருக்கிறது என்னது? பொற்பழம், பொக்கிஷம். சொல்லுங்க. கவனிக்கலாம், உங்களுக்கு புரியாது. என்னது? பாருங்க, தட்டுல பொற்பழம் இருக்கு அப்படின்னா என்னன்னா, இருதயம் ஆகிய இது, இருதயமானது அது பொக்கிஷசால, அது வெள்ளித்தட்டு. அதில் இருக்கிற வார்த்தைகள் பொற்பழம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த இந்த இருதயம் வெள்ளித்தட்டாக, இருதயத்தின் வருகிற வார்த்தைகள் பொற்பழமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
அது எப்பேற்பட்ட வார்த்தையை பிரயோஜனப்படுத்தணுமா? அங்க வசனத்தை கவனிங்கம்மா. நல்ல ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஏற்ற ஏற்ற காலத்தில் அல்ல, சமயத்தில். ரெக்கார்ட் ஆகுறதுனால எனக்கு இதுவாகுது. அல்லேலூயா. என்னது? ஏற்ற சமயம், ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் வெள்ளித்தட்டில் உள்ள பொற்பழத்துக்கு சமமா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா பொல்லாத மனுஷன் துருப்பிடிச்ச, என்னது, துருப்பிடிச்ச இருதயம், அதுல இருந்து துரு தான் வெளியே வரும். என்ன வரும்? துரு தான் வரும். துருப்பிடிச்சிருக்குல இருதயம், அந்த துருப்பிடிச்ச இருதயத்திலிருந்து துரும்பு தான் வெளியே வரும். கீழ்ச்சி போடும், கண்ணை டேமேஜ் ஆக்கிடும், மூக்குல ஏறி ஆஸ்மா வர வச்சிடும், வயிற்றுக்குள்ள போய் வயிற்று அல்சர் ஆக்கிடும். பொல்லாத மனுஷன், பொல்லாத மனுஷி, பொல்லாத ஊழியக்காரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அருமையானவர்களே, இந்த பொக்கிஷ சாலை எப்படி இருக்கணும்னா, அது இறுதி எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? பொக்கிஷ சாலையா இருக்கணும். பொல்லாத பொக்கிஷ சாலையா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. எதையோ பேசி, எடக்கு முடக்கா பேசி வாழ்க்கை ஒரு மாதிரி ஆகிடக்கூடாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 18:6. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். நல்ல கவனிங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தைகள் தான் பொற்பழம். ஆனா எடகுடமான நேரத்துல எது பேசினா என்ன விழும்? என்ன விழுங்க? அடி. சொல்லுங்க பார்க்கலாம். எடகுடமான நேரத்துல வசனம் அப்படித்தானே சொல்லுது. என்னவா? மூடனுடைய உதடுகள் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஏற்ற சமயத்துல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசினே நேரத்துல பார்த்தா அந்த மூடன் உள்ள நுழைவான். நல்ல ஆலோசனை கெடுத்துட்டு திட்டுவாங்களாம். ஏற்ற சமயத்துல என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், இல்லைன்னா வாயை திறக்கவே கூடாது. திருமணத்துல சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர்ஸ் 2 பேருக்கு சம்பந்தமானு கேட்பாங்க. அப்ப சபையாரை பார்த்து கேட்பாங்க, எந்த தடை இல்லையா? ஆமா. அப்படியே அம்மா இதியா இருப்பாங்க வரவங்கலாம். அப்ப நான் பாஸ்டர் சொல்லுவேன், இனி ஒரு காலம் ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. ஏன் யோசேப்புக்கு, நம்ம யோசேப்பு நல்ல பெரிய பரிசுத்தவான் தான். ஆனா அவருடைய ஆரம்பம் என்ன, எப்படியா இருந்தது? அவர் ஒரு இளைஞனா இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசி வாங்கி கட்டிக்கிட்டார். எடுங்க பார்க்கலாம். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:4. ஆதியாகமம் 37. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே செய்துவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் நேசிக்கிறதை சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமா பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே யோசேப்பு எப்படி இருக்கிறான்? தன்னுடைய சகோதரால பகைக்கப்பட்டிருக்கிறான். பகைக்கப்பட்டிருக்கிறவன் என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றான் பாருங்க. 4.
அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் சரி 5 யோசேப்பு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இவனுக்கு என்ன வேலை? நிறைய நேரத்துல ஆவியில வளராதவங்க இதுதான் இப்படிதான் இருப்பாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஆளா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்தானா பேசிக்கினே இருப்பான். எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னே தெரியாது. ஒரு சிலர் ஊழியக்காரங்க, ஒரு சிலர் வருவாங்க, வந்தாங்கன்னா அப்படியே பேசிக்கினே இருப்பாங்க. நான் எனக்கு தெரியும் நீ பேசிட்டே நான் அமைதியா இருக்கிறேன், உங்கள்கிட்ட நான் கத்துக்கிறேன். அங்க ஏற்கனவே பகைச்சிட்டு இருக்கானுங்க. அங்க போயிட்டு இவரை உயர்த்தப்பட்டதை குறிச்சு ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. இவரு எங்க எது பேசணுமோ ஏற்ற சமயத்துல சொல்ல வார்த்தை தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பாடமா இருக்கும் நமக்கு. மற்றவங்களுக்கு அப்படி மாறும். அதே நீங்க பாருங்க 8ஆம் வசனம். அவனை பார்த்து நீ எங்களை ஆள போகிறாயோ சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தமும், நல்ல கவனிங்க, அவன் வார்த்தைகள் நிமித்தமும், வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை முக்கியம். சொல்லுங்க, யாரா இருந்தாலும் வார்த்தை விடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, நான் சொல்ல வர்றது, நான் என்ன வேணா பேசிக்கலாம், எந்த இடத்துல எப்படி பேசணும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஏடகரமான நேரத்துல சொல்லக்கூடாது. அவன்கள் ஏற்கனவே வெறுப்பா எரிச்சலா கோபமா இருக்கிறான். இப்ப போயிட்டு உனக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, உங்களை எல்லாரும் காட்டில உயர்த்துவாருன்னு சொன்ன உடனே இன்னும் எரிச்சல் ஆயிடுச்சு. தூக்கி எங்க போட்டானுங்க? குழியில போட்டானுங்க. குழியில போட்டவனை வித்துட்டானுங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால, அவன் பரிசுத்தமானவனா இருந்ததுனால, அறியாமை செஞ்சதுனால ஆண்டவர் அப்படியே தம்முடைய அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு இதுவாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம பேசும்போது ஏற்றக்கா எதையோ பேசி எடக்கு முடக்கா பேசக்கூடாது. ஆண்டவர் அங்க பாரமா சொல்லிக்கிட்டு வர்றாரு. எது? 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மத்தேயு படிச்சு பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்க சொல்றாரு, இப்படியா நான் மறிக்க போறேன்னு சொன்னவன இவர் பெரிய ஆள் மாதிரி, இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இது நேரிடக்கூடாதுன்னு சொன்னவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ யார், நாம யாரா இருந்தாலும் எந்த இடத்துல எதை பேசணும் தெரியும். அவர் பாரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னது? பாரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து. பிசாசு போல உள்ள வர்றாரு, கடிந்து கொண்டார். அப்பதான் நல்ல வார்த்தை சொல்ல, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனேயே இந்த வார்த்தை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறணும். எதையோ பேசிக்கிட்டு இருக்காதுங்கப்பா. சரி, ஒரு மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 5 காரியம் கிடையாது, 3 காரியம். பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. அல்லேலூயா. அப்படி நான் சொல்ல போறேன். பிரைஸ் தி லார்ட். ஏற்ற சமயத்துல சொல்லணும். நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஆமா, ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தையா இருக்கணும். அப்படி ஏற்ற சமயத்துல சொல்ல வார்த்தை வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, கோபத்தை ஆற்றி சுகத்தை கொடுக்கும் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. 2வது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஸ்தோத்திரம் விசுவாசத்தை கொடுத்து பயன்படுத்தும்.
சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது, ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை துக்கத்தை மாற்றி அற்புதத்தை செய்யும். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஸ்தோத்திரம். என்னைக்காவது உங்க எதனா பேசி சரி எடுத்து படிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள். முதலாவது ஸ்தோத்திரம், கோபத்தை மாற்றி சுகம் கொடுக்கிற ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13-14. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நாகமான் சீரிய தேசத்து படைத்தலைவன். அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். குஷ்டரோகியா இருந்து அவன் என்ன பண்றான்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலிலே எலிசா என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவன் இடத்துல போனால் அந்த குஷ்டரோகி சுகமாயிடும் சொல்லிட்டு என்ன பண்றான், எலிசாவிடத்துல வரான். வந்தபோது நடந்த காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரத்துல 10-15 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 10லிருந்து நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து, அப்போது எலிசா அவனிடத்தில் போய் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். 12 படிச்சிடுங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான். நல்ல கவனிங்க. எலிசா இடத்துல சுகத்துக்கு வரான். யாரு? நாகமான். சுகத்துக்கு வரும்போது இவன் ஒரு நினைவோட வரான். எலிசா எவ்வளவு பெரிய ஆளு. எலிசா வெளியே வந்து என் கையை தொட்டு, ஏசப்பாவா எலிசா? குஷ்டரோகி தான் கூசாமல் தொட்டாரு. இவன் யாரு? எலிசா. அப்படியே சொல்றான், போய் அப்படியே போ, யோர்தான்ல கழுவு. சொன்ன உடனே உனக்குள்ள ஒரே உக்கிரக கோபம். உக்கிரக கோபம் வந்த உடனே என்ன பண்றான்? அப்படியே புறப்பட்டு போறான். அப்பதான் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? அங்க இருக்கிற அவங்க வேலைக்காரங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. கோபம் ஒரு கத்திரிக்காயும் ஆகாது, வெறும் வெண்டைக்காயும் ஆகாது.
நீ வெண்டைக்காலாம் கோபத்தை நீ வச்சுக்கிட்டு இருந்தீன்னா ஸ்தோத்திரம் எதுவுமே நடக்காது. ஒரு அழியா சொல்லு ஸ்தோத்திரம். அவ பாருங்க, அவங்க சொல்றாங்க, ஒரு அருமையா சொல்றாங்க, தகப்பனே 13ஆம் வசனம், அவன் ஊழியக்காரர் சமீபத்துக்கு வந்து அவனை நோக்கி தகப்பனே ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்போ இவன் உக்கிரகமா வந்த உடனே வேலைக்காரெல்லாம் பார்த்தாங்க, என் தலைவனையா இப்படி சொல்லிவிட்டாய், எங்க ஊர்ல இல்லாத ஆளா ஆரா, தலைவனே பயப்படாதீங்க, நம்ம ஓப்பலாம், நீ அதே குஷ்டரோகியா இரு, உன்னால எந்த பிரயோஜனம் கிடையாது, நீ அப்படியே போ அப்படின்னு சொல்லி இன்னும் கோபத்தை தூண்டி விடல. நிறைய பேர் கோபத்தை நான் கிண்டி விடுவான். எப்படியா சொல்லுங்க, களி கிண்டுற மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல களி கிண்டுவாங்க எங்க அப்பாவுக்கு. கோபத்தை கிண்டி விடல, பேசி 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 அப்படியா அப்படியா வீட்டுக்கு போயிட்ட விடுக்க, ஏன் நம்ம இப்படி அவன் கனம் பண்ணல, கனம் பண்ணக்கூடிய சூழ்நிலைங்க. நேற்று என் மனைவி பார்த்துட்டு ஒரு கருத்துக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ போகும்போது நான் குறை சொல்லும் போது என் மனைவி அமைதியாக கேட்டு வந்தான். அவன் என்ன சொன்னான், ஏங்க இப்படி பேசுகிறேன், எனக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா, என்னது சோத்திர டென்ஷன். அப்போ அந்த வேலைக்காரங்க எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தல, காரியம் ஆகணும். சொல்லுங்க பார்க்கலாம், காரியம் ஆகணும், கிரிய நடக்கணுங்க. அப்ப சொல்றாங்க, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களா, யோர்தான்ல போய் 7 தடவை முழுகுதானே சொன்னாரு. சொன்ன உடனே ஏற்ற சமயத்துல அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த நாகாமானுக்குள்ள ஒரு இரக்கம் வந்துச்சு, ஒரு பணிவு வந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம் பேசுறேன்னா எனக்கும் இந்த வார்த்தை, உங்களுக்கும் இந்த வார்த்தை. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல எதையோ பேசி ஓடிடக்கூடாது. ஏற்ற நேரத்துல எந்த இடத்துல என்ன வார்த்தை சொன்னா அங்க பிரச்சனை தீரும். ஒரு சில நேரத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அது பிரச்சனை இருக்கா, அந்த இடத்துல பார்த்து இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது, மண்ணெண்ணெய் ஊற்றக்கூடாது, ஒன்றும் ஆயில ஊற்றக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா யோசிக்கணும். இந்த இடத்துல இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னா அமைதி ஆயிடுவான். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வார்த்தை சொன்னா அமைதி ஆயிடுவாங்க. நேற்று சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில நான் சோம அதிகாலையில் ஜபிக்கும் போது இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். பாருங்க, நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கோபம் கொண்ட தன் சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இந்த வேலைக்காரங்க கோபம் கொண்ட தன் தலைவனையே, கோபம் மாத்திரமல்ல உக்கிரக கோபமா, இந்த உக்கிரக கோபம் வந்துச்சுன்னா மண்டை சூடேறிடும், கண்ணு செவந்துரும், வாய் துடிக்கும், அது கதகளி ஆடும், காலு பரதநாட்டியம் ஆடும். அல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, என்ன வேணா செஞ்சிடலாம், ஆனா ஏற்ற நேரத்துல நம்ம சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கோபம் கொண்ட தன் சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அந்த அரிதான காரியத்தையே அவங்க செஞ்சுட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சொல்றத புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ, ஏற்ற நேரத்தில் நீங்க சொல்ற வார்த்தைகள் ஏடாகடமான ஏதோ சொல்லி விடக்கூடாது. நம்ம யோசித்து சரியான வார்த்தைகள் அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் பொற்பழம். இல்லைன்னா அது அழிவு போன பழம். சொல்லுங்க, என்ன பார்க்கலாம்? குப்பையில போடக்கூடிய பழம். சொல்லு, என்ன பழம்?
ஸ்தோத்திரம். என்ன பழம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க விருப்பம். சொல்லுங்க. முட்டாளுங்க ஏத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க. முட்டாளுங்க பீறி போடுவான். நீ வார்த்தை போட்ட உடனே பீறி போடுவான். நல்ல மனுஷன் தன் தேவையை உணர்ந்து வந்த நோக்கத்தை அறிந்த அந்த நாகம்மன் பார்த்தா, இந்த வார்த்தை உண்மையானது தானே, நல்லது தானே, எனக்கு தானே பிரயோஜனமானது, இதை நான் ஏத்துக்கணுமா இல்லையா? அந்த வார்த்தை உள்ள போன உடனே அந்த மனுஷன் இறங்கினான். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தன் கோபத்தை விட்டு தன் உக்கிரகத்தை விட்டு இறங்கினான். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு பாருங்க 5ஆம் அதிகாரம் 17 15 16 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் குழந்தையினுடைய மாம்சத்தை போல சரீரம் மாறிச்சு. வயதான மனுஷன். 15 மட்டும் படிங்க. ஓ போதும். பாருங்க, நல்லா கவனிங்க. இப்ப சுகமாக ஆனதுக்கு அப்புறம் கூட அவரு அப்படியே போயில்ல, இவன் என்ன அபிச்சான அப்படின்ல, அந்த அந்த சுபாவம் அப்படியே அவனை தோத்திச்சு. எந்த சுபாவம்? சாந்த சுபாவம் அப்படியே தோத்திக்குச்சு. அந்த பொறுப்பை அவனை மாத்திடுச்சு. சொல்லுங்க. அநேக பொறுப்பு, அநேக கொய்யாப்பழங்க, அழிப்போன கொய்யாப்பழங்க அநேகரை கெடுத்து போட்டுருச்சு. அதை இந்த பொறுப்பழம் என்ன தேவை பண்ணிடுச்சு, அவனை மாத்திடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கமே. அல்லேலூயா. நாம அப்ப என்ன பண்ணா, அருமையானவர்களே, நல்லா பேசுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பேசுங்க, சூப்பரா பேசுங்க. எந்த இடத்துல என்ன பேசுறோம், நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அவங்க வாழ்க்கைய மாத்தணும். சொல்லுங்க. வாழ்க்கைய மாத்தணும். இரண்டாவது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை விசுவாசத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கும். வரீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34, 35, 36. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியம் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். இந்த வார்த்தைகளை தாவீது சவுல் இடத்துல சொல்றான். என்ன பண்றான்? சவுல் இடத்துல சொல்றான். ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா, தாவீது வந்த உடனே, தாவீதை பார்த்த உடனே இந்த சவுல் என்ன சொல்றார் பாருங்க. 32, 33 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். பாருங்க, சவுல் கிட்ட தாவீது போன உடனே என்ன சொல்றான்னா, ஐயா தாவீதே,
நீ அவனிடத்துல போய் யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. அவன் யுத்த வீரன். எப்படி? அவன் யுத்த வீரன். நீ அவங்ககிட்ட எல்லாம் போய் யுத்தம் பண்ண முடியாது. அதே போல அவங்க அண்ணன் என்ன சொல்றான் பாருங்க, 28ஆம் வசனம். அந்த மனுஷன் அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. தாவீது, நான் இந்த சிங்கத்தை கொன்றேன், இந்த கரடியை கொன்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக சவுல் கிட்ட போய் நின்ன உடனே சவுல் சொல்றான், சவுல் கிட்ட போய் நின்ன உடனே, நான் இந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்றேன்னவன, இதெல்லாம் உன்னால முடியாது பண்றான். அந்த இடத்துல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, அங்க இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அதை கேட்ட அண்ணன் என்ன பண்றான்னு சொன்னா, நீ உன் அகங்காரம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தாவீத திட்டான். திட்டின உடனே சவுல் இடத்துல வந்து இந்த வார்த்தை சொல்றான், யுத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு சொன்ன உடனே அப்பதான் தாவீது சொல்றாரு, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லையா, நான் யார் தெரியுமா, என் ஆண்டவர் யார் தெரியுமா, நான் வனாந்தரத்தில் இருக்கும்போது சிங்கம் வந்தது, சிங்கத்தை கொண்டு போட்டேன். சொல்லுங்க, சிங்கத்தை கொண்டு போட்டேன். இன்னொரு தடவை என்ன தன்மை நடந்தது, கரடி வந்தது, கரடியை கீழ்ச்சி போட்டேன். என்கிட்ட பட்டயம் கூட இல்ல, என்ன பண்ண, அடிச்சு தடியில அடிச்சு கொன்று போட்ட அவனை. அதே போலதான் இந்த யாரு இருப்பா, பெலிஸ்தியன் இருப்பான். அந்த வார்த்தை, இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைய, தேவன் தன்னை கொண்டு செய்த காரியத்தை தாவீது சவுல் எடுத்து சொன்ன உடனே சவுலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் ஒரு பக்கம், உன் அகங்காரனா உன் திமிரு என்ன இப்படி வர அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆனா சவுல் சொல்ற, இவனை பார்த்த உடனே உன்னால முடியாதுன்றாரு. அப்பதான் தன்னை கொண்டு செய்த காரியங்களை அவன் சொன்ன உடனே சவுலுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், வீணான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மையை குறித்து சொல்றதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் போய் யாருக்கிட்டையும் என்ன குறை சொல்லிக்கிட்டு, கண்ணீர் விட்டுக்கிட்டு, எதனா குறை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. குறை வேணாம் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் இதுவரையில என்னை நடத்தினதற்கு நான் ஏமாத்துறேன். சில வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கு இந்த நிலை வச்சிருக்கிறது தேவ கிருபை. நான் செத்து போயிருந்தா புல்லு முழிச்சிருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை கொண்டு அநேகர் எலும்புகள் உடைக்க தான் பட்டிருக்கு தவிர எலும்புகள் போன்ற கட்டப்படலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்ற சமயத்துல சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உன்னை பார்த்து, உங்க ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு, உங்களால இது முடியாது, உனக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொன்னா நீங்க சொல்லணும், இப்ப என் வாழ்க்கையில நடக்காது போல இருக்கு, ஏற்கனவே நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா உனக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது அவர்தான். இந்த வியாதி எனக்கு சுகமாக்கினாரியா, அவர்தான். என் தற்கொலை எண்ணத்துல ஓடிக்கிட்டு இருந்த, நான் சாகர போற நிலையில இருந்தேன், ஊழியக்கார அமிச்சாரு, சுகமாக்கினாரு. இந்த சகோதரி வந்தாங்க, இயேசு பத்தி சொன்னாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். வாயை அடைக்கணும். சொல்லுங்க, வாயை அடைக்கணும். ஏற்ற நேரத்துல சொல்லணும் வார்த்தைய, ஏற்ற நேரத்துல சொல்லணும். எல்லாத்தையும் குறை சொல்லி விட்டுட்டு ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லுங்க, ஆமா ஆமா ஆமா. நீ இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், சொல்லுங்க, விசுவாச வார்த்தை பேசணும்.
சொல்லுங்க பார்க்கலாம். பேச்சு கடினமா இருந்தாலும் அவன் பேசுறது எப்படி இருக்குது பாருங்க. எங்கன்னா ஆண்டவரை உயர்த்துறோமா? எல்லாத்தையும் சொல்ல விட்டுட்டு நம்ம ஒத்துக்குன்னு வரோம். ஏசப்பா செய்யலன்னு சொல்றதால ஆமான்னு சொல்லிட்டு இல்ல வரோம், வெறுமையால வரோம், எந்த வாக்குவாதம் பண்ணலையே. ஆனா சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசுற மாதிரி வார்த்தைய அடிக்கி அள்ளி தூவி விடுறோம வார்த்தைய. உலகத்தான் பேச முடியாத வார்த்தை கூட நம்ம பயங்கரமா பேசிக்கொண்டே இருக்கிறோமே. ஆனா ஏன் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்த முடியல? ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வெள்ளித்தட்டாகி இருதயத்திலிருந்து பொற்படம் ஏன் வெளியே வரல? நன்றி உள்ள இருதயம் இல்ல, அந்த விசுவாசம் இல்ல, தேவனுக்கான வைராக்கியம் இல்ல. அல்லேலூயா. என்னாச்சு? அப்போ சொன்ன உடனே இப்போ சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தாயா கோலியாத்துக்கு முன்ன நிக்கிறதுக்கு சரியான ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 37 39 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சின்ன பையன், உன்னால முடியாது, உனக்கு தெரியாது. ஒரு பக்கம் அந்த சகோதரன் மிரட்டு, ஏன்டா இப்படி வந்த? பாசத்தினால தான் சொல்றான், ஏன்டா வந்த, அவன் பயங்கரமான ஆளாச்சு. ஆனா இப்போ சவுலுக்கு ஒரு விசுவாசம் வந்துடுச்சு, இவனை அமைச்சா இவனை அனுப்புனா காரியம் வாய்க்கும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, அப்படியும் பாருங்க என்ன பண்றாரு. 38 வசனம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை விடுத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். 39. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் 40 நாளா ஒரே வேடிக்கை நடக்குது. 40 நாளா ஒரே பயம். யாருக்கு? சவுலுக்கு பயம், தாவீது அண்ணங்களுக்கு பயம், அப்படி பெரிய பராக்கிரமசாலிக்கு பயம். இன்னொரு ஆளுக்கு யாருக்கு பயம்? யோனத்தானுக்கு பயம். எல்லா வீரருக்கும் பயம், 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 பயம். 40 நாள் அவன் உயரம் 10 அடியா. யாரு? கோலியாத்து எத்தனை அடியா? 10 அடி. அல்லேலூயா. அவ்வளவு உயரம், மாமிச மலை. அதை பார்த்த உடனே பயப்படுறான். அப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே தான் எல்லாருக்குள்ள தலைவனுக்குள்ள சவுலுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அருமையானவர்களே, சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்க இருதயத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வராவிட்டாலும், முழு இருதயத்தில் நீங்க பேசாவிட்டாலும், உங்க வாயில் இருந்தாலும் பேசுங்க. கர்த்தர் செய்வார் சிஸ்டர். இவளால செஞ்சாரு, இதை விட பெரிய காரியம் செய்யலையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவே 5ஆம் அதிகாரத்துல திரளான மீன்களுக்கு கொடுத்தன, ஒரு மீன் தரமாட்டினா அற்புதம் நடக்காதா? இந்த வாழ்க்கைய மாறாதா? நீங்க கூடும்போது கூட குறை சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அந்த குறைய கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா பேசுங்க. நல்லதை பேசுங்கப்பா. அருமையானவர்களே, நல்லதை பேசுங்க. நடந்தது என்ன? கர்த்தர் கோலியாத்தை முறியடித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்முடைய வார்த்தை தான் நடக்கும்.
தேவனுடைய விசுவாசம் உள்ள வார்த்தை தான் நடக்கும். ஏற்ற சமயத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. எங்கன்னா போறீங்களா, ஒப்புக்கு செப்பா சொல்லுவாங்க இல்லையா, சொல்ல மேலாத சொல்லுங்க. இது நடக்காதுன்னு கூட நமக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க, அந்த இடத்துல அங்க நடந்துரும். சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏற்ற நேரத்துல ஒரு சிலர், இன்னைக்கு யார இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், அருக்கு ஒரு கிறிஸ்தவன் யாரா இருந்தாலும் பேசும்போது உங்க வாயின் வார்த்தைகள் அங்கே நல்ல வார்த்தைகளாய் விதைக்கப்படட்டும். கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதை செய்தவர், சொல்லுங்க, இதை செய்தவர், அதை செய்தவர், இதையும் செய்வார். சிங்கத்தை கொன்றவர், கரடியை கொன்றவர், கோலியாத்தையும் கொல்லுவார். அல்லேலூயா. ஆமா, 116 சங்கீதம் 10 சொல்லுது, கர்த்தர் நான் விசுவாசித்தேன், ஆகியனால என்ன பண்ண பேசுகிறேன். அதை 1 சாமுவேல் 17:51 சொல்லுகிறது. ஆகையால் தாவீது பெலிஸ்தியன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையெழுதி உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. ஓடி போனார்கள். சொல்லுங்க, புறமுத காட்டு ஓடுவான். அல்லேலூயா. இரண்டாவது என்ன? ஏற்ற நேரத்துல விசுவாச வார்த்தையை சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எந்த இடத்தெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க சொல்லலாம். நீங்க எந்த இடத்தெல்லாம் பிரச்சனை இருக்க சொல்லலாம். இந்த வார்த்தையை சும்மா ஏற்று சொருகாவா சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அது போல பெரிய சம்பவம் நடக்காவிட்டால் நீங்க கேட்ட செய்தியை கேள்விப்பட்டு எடுத்துட்டு போய் சொல்லணும். இந்த இடத்துல இதே போல பிரச்சனை ஒரு ஆள் இருந்தாங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணாங்க, நடந்தது. எப்படி? நீங்க இந்துக்கு போறீங்களா, இந்துக்கு ஒரு ஆள் போறீங்களா, சாவர நிலையில இருக்கிறாங்களா, செத்து போன ஒரு ஆளு உயிரோடு ஒரு வாலிபன் செத்து போனா அந்த இடத்துல ஏசப்பா சுகமாக்குனாரு. இது ஏன் இது முடியாதா சொல்லணும். என் வாழ்க்கையில எடுத்துக்கங்க, இந்த சம்பவம் என் வாழ்க்கையில இருந்தது, இது முடியாது நினைச்சேன், அவ்வளவுதான் நினைச்சேன், எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செஞ்சாரு. உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை சொல்லுங்க, உங்க குடும்பத்துல பேசிக்கங்க. இனி அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்காது, வாழ்க்கை மாறாது, இனி அவ்வளவுதான் இல்ல. அதுல ஒரு ஆளு பொற்பழமா மாறணும். வாழ்ந்து வருகிற வார்த்தை எப்படி மாறணும்? பொற்பழமா மாறணும். ஏன் அப்படி பேசுறீங்க? அமைதியா இருங்க. நமக்கு அதை செஞ்சாரு, எப்பயாச்சும் இதை செய்ய மாட்டாரா? ஏன் முறுமுறுத்துன்னு இருக்குங்க? சொல்லுங்க. கூடவே சேர்ந்து அப்படியே என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நாதஸ்வரம் வாசிக்கூடாது. நாதஸ்வரம் எதுக்கு வாசிப்பாங்களா? துக்கத்துக்கு வாசிப்பாங்கன்னு பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. நாதஸ்வரம் என்னன்னு தெரியல, தவறா சொல்லிட்டு நான் தெரியல. சரி, அதை விட்டுடலாம். அப்போ அருமையானவர்களே, மூணாவது காரியம் எடுத்துக்கங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அருமையாய் செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பொற்பழத்தை பேசணும். சொல்லுங்க, பொற்பழமா வந்து நம்ம வாயில் வருகிற வார்த்தை. கடைசி மூணாவது காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். Glory to Jesus. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய்
போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இங்க ஏலி கவனிங்க, ஏலி என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், இவ அண்ணாள் தேவ ஆலயத்துல போய் ஜெபம் பண்றா. என்ன பண்றா, 6ல இருந்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தேவாலயத்துல போய் என்ன பண்றாரு, மனம் கசந்து, ஆமா, 1ஆம் அதிகாரம் 12-16 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறா, கசப்போடு ஜெபிக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிறத பார்த்த உடனே ஏலிக்கு என்ன வந்துடுச்சுன்னா, என்ன பண்றா, கோபப்படுறான். நீ என்ன இவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, குடியை விட்டு போ, குடிச்சிட்டு தான் ஜெபிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டான். திராட்சை ரசம் நிறைய சாப்பிட்டா, ஆகினால பயங்கரமா என்ன பண்றா, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறா. திராட்சை ரசம் குடிச்சிட்டா போதை நிறைய ஆய்வு என்ன பண்ணிக்கிட்டாவ, சும்மா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறா, பெனாத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டா. ஒரு சில குடிச்சாதான் என்ன பண்ண, கண்ணீர் வரும், பார்த்துருக்கீங்களா? குடிச்சு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுவான், பார்த்துக்கிறியா? எங்க இருந்தா வரும்பா அவனுக்கு இருந்தான்னு தெரியல, அழுவான் பாரு, உங்கூட்ட அழு எங்கூட்ட அழுவான், பயங்கரமா அழுவான். பாத்தீங்கன்னா இந்த அம்மா பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இல்ல, அது மன கிளேசத்தினால அழுகுறாங்க. அழுத உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நான் மன கிளேசத்தினால அழுகுறேன், மதுவாகிலும் திராட்சரசம் ஆகிலும் குடிக்கல, மன கிளேசத்தினால அழுகுறேன், நான் விண்ணப்பம் பண்றேன்னு சொன்ன உடனே அப்பதான் ஏலி சொல்றாரு. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தை கேட்ட உடனே அவளுக்குள்ள இருந்த துக்கம் போயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைத்ததே என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளவு நாள் துக்கம் தான் இருந்துகிட்டு இருந்தா. அவங்க வீட்டுக்காரன் பாருங்க, 8ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, புருஷன் சொன்ன வார்த்தைக்கும் ஏலி சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஏலி சொன்ன வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. நீ எதுக்கு விண்ணப்பம் பண்ணியோ அது உனக்கு கிடைக்கும். ஆனா புருஷன் என்ன சொல்றாரு, ஏன் நீ சாப்பிடல, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் கஷ்டப்படுற, உனக்கு 10 பிள்ளைங்கள்லாம் என்ன, இனி உன் கதை காலி, முடிஞ்சு போச்சு. இவள் நாள் அவனுக்கு சொல்லி சொல்லி எனக்கும் நடக்கல, எனக்கும் விசுவாசம் இல்ல, உனக்கும் விசுவாசம் இல்ல, ஆலயத்துக்கு போய் ஒண்ணுமே நடக்கல. ஒரு பாரம்பரியமா நம்ம ஆலயத்துக்கு போலாம், ஆலயத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், பலி செலுத்திட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த எல்கானா என்ன தெரியுமா பண்ணல, உனக்கு ஒரு நீ விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவார்னு சொல்லல, உனக்கு பிள்ளை தருவார்னு சொல்ல, பிள்ளையை குறித்து கவலைப்படல, அவளை சமாதானப்படுத்துறான், அவளை குறித்து கவலைப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா ஏலி சொன்ன அந்த வார்த்தை, புருஷன் சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு என்ன பண்ணல சொல்லுங்க, சமாதானத்தை கொண்டு வரல. அவள் வாழ்க்கையில ஒரு துக்கத்தை ஆற்றவில்லை. அந்த நேரத்தில் ஆறுதலா இருந்தாலும் அவள் வாழ்க்கையில துக்கத்தை ஆற்றவில்லை. அவள் பசியோடவே இருந்தாள், பசி எடுக்கல. சாப்பிட்டா உள்ள ஆகாரம் போல வாந்தி வெளியே வருது, துக்க தொண்டை அடைச்சிடுச்சு, சாப்பிட்டா வெளியே வருது. இப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எல்கானா கூட என்ன நினைச்சிருப்பாரு, இனியெல்லாம் வாய்ப்பு இல்லை,
இனி என்ன இல்லை, இனி வாய்ப்பு இல்லை. நம்ம ஆறுதல் படுத்திக்கிட்டே போலாம் இவள. அல்லேலூயா. இவனுக்கு என்ன ஆல்ரெடி அங்க என்ன இருக்குது, சக்காளித்து என்ன பண்ணி வச்சுக்கிறா, தக்காளி சட்னி. குழந்தைகளை பெற்று வச்சிருக்கிறா, அதுல போயிடலாம். அவளுக்கு எந்த பாதர் இல்ல, எந்த பிரச்சனை கிடையாது. பிரச்சனை யாருக்குதான், அண்ணாளுக்கு தான். சொல்லுவாங்களே, எதை சொல்லுவாங்களே, வயிறு வலி யாருக்கு இருக்கா, அவங்களுக்கு தானே. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்தோத்திரம் அற்புதம் இல்லாம அதிசயம் இல்லாம இருக்கலாம், வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம சோர்ந்து போய் வேதனையோடு கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க அப்படி இருக்கிறது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களை சார்ந்தவர்கள் உங்க வேலை ஸ்தலத்துல, படிக்கிற இடத்துல, உங்க வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவைகளோடு இருக்கிறவர்கள், ஒருவேளை அப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், இத்தனை வருஷம் ஆச்சு என் வாழ்க்கையில் இது நடக்குமா, எங்க குடும்பத்தாரெல்லாம் சொல்லிட்டாங்க இனி இதெல்லாம் முடியாது. யார் முக்கியமான ஆளோ அவரே சொல்லிட்டாரு, முக்கியமா இதெல்லாம் முடியாது, நாம என்ன பண்ணலாம். நாம் இருவர் நமக்கே ஒருவர், நாம் இருவரும் ஒருவர் நமக்கு ஒருவர். அல்லேலூயா. அப்படி இருந்துடலாம். ஆனா ஒரு காரியம் சொல்ற தேவ பிள்ளைகளே, ஏன் எல்கானா சொன்ன வார்த்தை வல்லமையா இருந்ததுன்னு சொன்னால், இவ்வளவு நாள் எல்கானா சொன்ன வார்த்தைகள் வல்லமை இல்லை என்று சொன்னால், இவ்வளவு நாள் சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு வருஷம் கடந்து போனவன அந்த வருஷம் தருவாரு, இன்னொரு 10 வருஷம் போன இல்ல அடுத்த 11ஆம் வருஷம் தந்துருவாரு. அப்படியே வருஷங்கள் கடந்து போச்சு. இனி சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தை, இந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அல்லது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாம இவளை ஆறுதல் படுத்துற வார்த்தை மட்டும் பேசுவோம். அதோட தன் வாழ்க்கையை நிறுத்தி கண்டாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவரும் அவளுடைய கண்ணீரை கண்டார். தெய்வ ஊழியக்காரனுடைய வார்த்தைகளும் அவளுக்கு கிரியை செய்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துல என்ன வார்த்தை பேசணும், பொற்பழத்தை அழகா கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பொற்பழத்தை அழகா கொடுத்தார். கொடுத்த உடனே ஜீரண மண்டலம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. துக்கம் என்ன பண்ணுச்சு, துக்கம் தொண்டை ஃப்ரீயா ஆயிடுச்சு. இருதயத்துல இருந்த துக்கம் போயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள் துக்கம் வரும்போது அதுக்கு காரணம் வயிறு பிரச்சனை கிடையாது. துக்கம் வந்துச்சுன்னு சாப்பாடு இறங்காது, வாந்தி வர மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நான் இப்ப சொல்ல வர்றது என்ன அருமையானவர்கள, நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஸ்தோத்திரம், பேச வேண்டிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா பேசும். சொல்லுங்க, உங்களுக்கு நீங்களே பேசிக்க. ஒரு அல்லேலூயா. நடந்தது என்ன, கடைசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கட்டளையிட்டார். கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறும். பொற்பழம் தான் நல்லா நிறைவேறும். சொல்லுங்க, பொற்பழத்தை பேசுங்க. உங்களுக்கு இருதயத்தை எப்படி மாத்துங்க, பொற்பழமா மாத்தணுமா, வெள்ளித்தட்டா மாத்தணும். நல்ல தட்டு இல்ல, வெள்ளித்தட்டா மாத்தணும். சொல்லுங்க, உங்க இருதயத்தை எப்படி மாத்து. பாப்பா கவனிச்சியா, எதை தட்டா மாத்து. ஆடிக்கு வெள்ளித்தட்டா மாத்த போறேன். நம்ம உங்களதான் எல்லாரும் சொல்றேன். அதெல்லாம் போச்சு, அப்படியே துரும்பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன, அது அப்படியே வெள்ளியா மாத்தலாம். சொல்லுங்க சொல்லுங்க.
வெளியின் இடத்திலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அல்லேலூயா. இல்லை இருக்கிற அந்த வெள்ளி தட்டில் இருக்கிற களிம்பெல்லாம் எடுத்து போடு, வீணான வார்த்தைகள்லாம் எடுத்து போடு, கெட்ட வார்த்தைகள் எடுத்து போடு, பொய் வார்த்தைகள் எடுத்து போடு, அவிசுவாசமான வார்த்தைகள் எடுத்து போடு. நல்ல வார்த்தைகள் பேசுங்க. எதை பேசி குடும்பத்துல பிரச்சனை வர வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த இடத்துல எங்க கணவர் சொன்ன இந்த வார்த்தை சொன்னா கணவர் மகிமைப்படுவார்னா சொல்லுங்க அந்த வார்த்தைய. இந்த இடத்துல என் பிள்ளைங்கள் மகிமைப்படுவாங்கன்னா வார்த்தை சொல்லுங்க. எங்க அம்மா மகிமைப்படுவாங்க, எங்க அம்மாவுக்கு விசுவாசம் வரணும்னா சொல்லுங்க, உற்சாகம் வரணும்னா சொல்லுங்க, வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, பேசுங்க, நல்லதை பேசுங்க. பேசி 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 குடும்பத்தை உடைக்காதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல என்ன? கோபத்தை மாற்றி சுகத்தை கொடுத்த பொற்பழம். இரண்டாவது, விசுவாசத்தை கொடுத்து வெற்றியை தந்த பொற்பழம், விசுவாச வார்த்தை. மூணாவது, துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்த பொற்பழம். அல்லேலூயா. இனி யாராவது உங்களை பழம்னு சொன்னா என்னை பழம்னு கூப்பிடாதீங்க, பொற்பழம்னு கூப்பிடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பழம்னு கூப்பிடுங்க. என்ன பழம் தான் எங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்க. எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க அந்த பண்டோடா பண்டோடான்னுவாங்க. இப்போதான் எனக்கு புரியுது ஏன்டா பண்டோடா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. பழமே பழமேன்னுவாங்க. என்ன இப்போ பார்த்தா எவ்வளோ பெரிய நல்ல பழம் பாரு. எனக்கு பிடிச்சது என்ன பழம்? வாழைப்பழம் கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் இறுதியத்திலிருந்து வாழைப்பழம் தான் வரணும். வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் பழப்பழம் தான் வரணும். ஏன் சொல்லுங்க? எப்படி அது? நல்ல பழம் நல்ல பழம் விட்டுருங்க. அது எப்படி இருக்கு? தங்கம் போல மஞ்சள் இருக்கு. ஒரு அலையா சொல்லுங்களேன். அப்படியே வரணும். அந்த 3 பழமும் வரணும். ஒரு அலையா சொல்லுங்களேன். அலையா. ஆமா, ஓகேவா? நாச்சு குத்து குத்துன்னு குத்துற. அலையா. இது ஏன் என்கிட்ட இல்லை? ஓகே எல்லாரும். அப்ப 3 பழம் நம்ம இந்த 3 காரியத்தை நம்ம பார்த்ததுன்னா மற்றவங்க பிரயோஜனமானது. ஒருவேளை எனக்கு இதுல என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? நீங்க ஒரே சொல்லி முடிச்சிடுறேன், தயவு செய்து கவனிங்க. நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லப்படும் போது, உங்க குடும்பத்துல சொல்லப்படும் போது, மற்றவங்களுக்கு பிரச்சனை சொல்லப்படும் போது, நீங்க சொல்ற வார்த்தை உங்க காதுல விழுந்து உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். இது யோசிச்சு சோதிச்சு பாருங்க. அல்லது இன்னொரு காரியம் சொல்றேன், நீங்களே அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, சிங்கத்தை ஜெயித்தேன், கரடியை ஜெயித்தேன், இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இவங்க சொல்றது நியாயம்தானே, இவங்க சொல்றது நியாயம்தானே. அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்லி 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 என்ன பண்ணுங்க, நீங்களே அறிக்கை எடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அல்லேலூயா.